வைத்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகக்கோப்பை நடைபெற்றது. முதல் முறையாக 24 அணிகள் பங்கேற்கும் வகையில் சென்னை மற்றும் மதுரையில் நடைபெற்றது. மதுரையில் புதிய சர்வதேச தர ஹாக்கி ஸ்டேடியத்தை கட்டி திறந்து வைத்து தெற்கு தமிழ்நாட்டை ஹாக்கி மையமாக மாற்றினார். இந்திய ஜூனியர் அணி ஹாக்கி விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார்கள் துணை முதலமைச்சர் அவர்கள். ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் துணை முதலமைச்சர் அவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்கிறார்கள். 16 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னைக்கு சர்வதேச ஹாக்கி திரும்பியுள்ளது. இதற்கு முழு முதற் காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள். 2023 ஆசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஸ் டிராபி நடத்தப்பட்டது. உலக தரம் வாய்ந்த ஆஸ்ட்ரோடர்ஃப் அமைத்து சிறப்பான ஏற்பாடுகளுடன் போட்டிகள் நடைபெற்றன. இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றது.